முக்கியமான டயட் நீங்கள் அவாய்ட் பண்ண மில்க் பேஸ்ட் ஹை ஃபேட் சீஸ் மாதிரியான ஐட்டங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பேட் ஃபேட், முக்கியமாக பேட் ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது சீஸு, டைரி ஃபுட்ஸில் மில்க் பேஸ்ட் ஃபுட்டில் எதெல்லாம் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். க்ரீம் அதிகமாக இருக்க ஃபுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து வெயினோட ஹெல்த்துக்கு மிக மிக இன்னும் பாதிப்பு உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ஃபுட்ஸில் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வந்து வெயினோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர, அதுக்காக வந்து வெயினோட ஏற்கனவே வேரிகோஸ் வெயின் இருக்குது, இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ரத்த தேக்கம் இருக்குது, காலில் ஹெவியாக இருக்குது, கால் ஸ்கின் கலர் மாதிரி இருக்குது, அரிப்பு வந்திருக்கு, காலில் புண் வந்திருக்கு, இல்லை வெடிப்பு ஏற்பட்டு ப்ளீடிங் ஆகிருக்கலாம். நீண்ட நாளாக வேரிகோஸ் வெயின் நபர்களுக்கு கால் வந்து மசில் கிராம்ப்ஸு, கால் வீக்கம், ஹெவியாக இருக்க நபர்களுக்கு இந்த மாதிரி உணவு பழக்கவழக்கங்கள் நல்ல உணவு சாப்பிட்டிங்கன்னா அது குணப்படுத்த போகிறதில்ல. பட் இதெல்லாம் வந்து உங்கள் பாடியோட ஹெல்த்துக்கு ஃப்யூச்சரில் மேற்கொண்டு வெயினோட டேமேஜ் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்குமே தவிர, ஏற்கனவே வேரிகோஸ் வெயின் நம்பருக்கு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா குணமாக போகிறதில்ல. ஸோ இது நல்ல டயட் சாப்பிடணுங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் உடம்புல வந்து இந்த வெயினோட தொந்தரவு அதிகமாக இருக்குது, இதனால் பாதிப்பு ஏற்படுது, அதை குணப்படுத்திட்டு இந்த டயட்டையும் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.